அம்மா தாய்மார்களை நான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து பொன்முடியை ஏசி பிரச்சனை பிரயோஜனம் கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த ஆளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த ஆள் ஏற்கனவே ஓசி பஸ்ஸுன்னு சொன்னோம்ல, அப்போ நீங்கள் மறந்துட்டீங்க. இப்போது அந்த ஆளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஹரிஷன்னு ஒன்று அறியாத வாயில் மண். யார்? பொன்முடிக்கு அறியாத வாயில் மண். அவன் மண்ணில் கொள்ளையடிக்கிறான். அவன் வாயில் ஃபுல்லாக மண் தான் இருக்குது. இந்த மண் வாயில் வச்சுக்கிட்டு பேசும்போது அதெல்லாம் நீங்கள் பேசலாம், கேட்கலாமா? அந்த ஆளுக்கு மண் விற்று தான் காசு. இதில் வந்து முதல்வருக்கும் பங்கு இருக்குது. இல்லைன்னா அவர் கேட்பார்ல. ஆகையால் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அதுக்கு வந்து அவங்க வைஃப் இருக்காங்க, துர்காஷாலின்னு, அவங்க பார்த்துப்பாங்க. ஆகையால் மக்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த எலெக்ஷன் வருது, 2026 எலெக்ஷன் வருதுல்ல, அப்போ பேசுங்க. பேர் கொந்தளிக்காதீங்க. ஏற்கனவே இலவசம் சொல்லி கொலுசு, மோதிரம், செல்ஃபோனு, அதுக்கப்புறம் குடிசையை போட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றது, டிவியை பார்த்து சாப்பிட்றது, இதெல்லாம் உங்கள் தப்பு. லேடிஸோட தப்பு. ஆம்பளைங்களுக்கு கோட்டை கொடுத்தா போதும், அவங்க குடிச்சிட்டு அவங்க ஓட்டு போட்டுருவானுவோ. இதெல்லாம் எதுக்கு? 2026 டாஸ்மார்க் இருக்கப்படாது. இதான் உண்மை. என்ன இதை கேட்பீங்களா? அந்த ஆள் பேசுகிறான். ஆமாம், அவன் அந்த ஆளுக்கே யாருன்னே தெரியாது. அதாவது நாஸ்திக் அந்த ஆள். அவர் பெரியார் பெரியாருக்கு சொந்தக்காரன். பெரியார் சொந்தக்காரனோ யாரோ தெரியல. அந்த ஆளுக்கு நாமத்தை பற்றியும் தெரியாது, நான் பட்டையை பற்றியும் தெரியாது. ரெண்டும் ஒன்று தான். புரியுதா இல்லையா? ஹரியும் சிவனும் ஒன்று. அறியாதான மண். அந்த மண் அள்ளி விற்று தானே அவன் சம்பாதிச்சிருக்கான். அந்த மண் தான் அவன் வாயில் இருக்குது. அதனால தான் அப்படி பேசுதான். தப்பாக நினைக்காதீங்க மக்களை, நல்லா இருப்பீங்க. இப்போது இந்த கதை வந்துட்டா, அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி கதை மறந்துட்டு, அப்புறம் இந்த சாரைய கொலையில் டாஸ்மார்க்கு கொலையில் அது பிரச்சனை வந்ததில்ல, அதுவும் மறந்துட்டீங்க. இப்போ இது வந்து இந்த பிரச்சனை வந்துட்டு இப்போ இப்படியே மறந்துட்டு பாருங்க. மக்களை என்ன சொல்கிறேன்னா, அம்னிஷியாக இருக்காதிங்க, ஞாபகம் மறந்தே இருக்காதிங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்த 26 என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணணும் பண்ணுறேன். ஓகேவா? தமிழ்நாடு மக்களும் பெண்களும் நல்லா இருக்கணும். ஓகேவா? பெண்களுக்கு உதவி பெண்களுக்கு வந்து இலவசம் கொடுத்த உடனே அவங்க வந்து அள்ளி வாங்கிட்டு இலவசம் கிடைக்கும். அப்போ வாங்காதீங்க, தப்பு. ராஜகலையாக இருங்க. பெண்கள் ஃபுல்லாக ராஜகலையாக இருங்க. இல்லை கொஞ்சம் சிவகலையாவது இருங்க. புரியுதா இல்லையா? இப்போலாம் இலவசம் வாங்காதீங்க, தப்பு. நல்லா இருப்பீங்க. அப்போ இப்படி தான் பேசுவான். ஹரியும் சிவன் ஒன்று வந்து அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது அந்த ஆளுக்கு. அந்த ஆளெலாம் பேச்சு அந்த ஆளெலாம் ஓட்டா இல்லை. அவனுக்கு வந்துட்டு நாக்கில் வந்துட்டு எலும்பு இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவன் ஃபுல்லாக மண்ணள்ளி விற்று மண் சாப்பிட்ற காசு தான் மண். அவனுக்கு அறியாத வயலில் மண்ணுன்னு சொல்கிறது அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆட்டை பொன்முடிலாம் பேர், உண்மையான பேர் பெண்முடி. அவன் பொட்டை பையன். புரியுதா இல்லையா? ஆகையால் மக்களை தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து ஆர்டி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. விட்டுருங்க. 2020 பார்த்துக்கலாம். ஓகேவா? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்போ விட்டுருங்க. யாரும் ஒன்றும் பேசாதீங்க. அவன் சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவனை பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. தெரியுமா? ஓசி பஸ்ஸு சொன்னான். அந்த வாய் தானே இந்த மண் வாய் தானே சொல்லிச்சு. இப்போ இந்த ஆள் வாயிலெல்லாம் மண்ணை போட்டு உழைக்க வச்சு குத்தணும். யார்? பெண்முடியோட வாயில் மண்ணை போட்டு உழைக்க வச்சு குத்தணும். என்ன இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. அடுத்த ஆட்சி வரும்ல, இது 2026 அப்போ திருந்தி எதுவும் இலவசம் வாங்காமல் நல்லபடியாக நல்ல மணிக்கு ஏதாவது பண்ணுங்க, ஓட்டு போடுங்க. புதலியா? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லாயிருக்கும். 2026 டாஸ்மார்க் இருக்கப்படாது. பணம் பாணி, தென்னங்கள் பாணி, இதுதான் இருக்கணும். ஓகேவா? இது மட்டும் போதும் மக்களுக்கு. இந்த 13 கோட்டரை வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறது, 250 ரூபாய்க்கு விற்கிறது, 500 ரூபாய்க்கு விற்கிறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. மக்களை பார்த்துக்கிடுங்க. இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. நான் எவ்வளோ தான் சொல்கிறது, என்னால் முடியலை. நாளைக்கு நான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மழை வானம் கவந்தா மண். எனக்கு என்னை பற்றி நான் பிள்ளைங்களும் செத்து போயிடுச்சு, பொண்டாட்டி செத்து போயிட்டா. ஆகையால் அதை பற்றி நான் பேச விரும்பலை. நான் மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய கான்செப்ட்டு. ஆமாம், புரியுதா இல்லையா? மனசில் ஆயோ இல்லைங்க பறையணும். பார்த்துக்கிடுங்க. ஓகே, பாய். வணக்கம் மக்களை, தமிழ்நாடு மக்களை, பெண்களை, நல்லா கவனமாக இருங்க, எதையும் மறக்காதீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸு. இதை விட்டு நீங்கள் பிழைக்கிற வாய்ப்பே கிடையாது.
உண்மை அதுதான். ஓகே பாய்.